முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இந்திய முஜாஹிதீன் அமைப்பும் பொறுப்பேற்பு. உள்துறை அமைச்சகம் குழப்பம். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரம். பாஜகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. உலகிலேயே தமிழக காவல்துறைதான் சிறந்து விளங்குகிறது. முதலமைச்சர் பாராட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ஏற்கனவே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்தியன் முஜாஹிதீன் இயக்கமும் பொறுப்பேற்றுள்ளதால் உள்துறை அமைச்சகம் பெரும் குழப்பமடைந்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நுழைவு வாயிலில் சூட்கேஸ் குண்டு வெடித்ததில் 12 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் டெல்லி போலீசார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பந்தமுடைய 2 குற்றவாளிகளின் வரைபடங்களை வெளியிட்டு அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது சம்பந்தமாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குண்டுவெடிப்பில் சம்பந்தமுடைய குற்றவாளிகள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தருவதாக மத்திய உள்துறை செயலகம் தெரிவித்துள்ளது. The investigations are on. The NIA and the Delhi police, they have coordinated. They are coordinating. The NIA have announced a reward of 5 lakhs for anybody giving assistance in solving this case. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, பெங்களூரு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் குறித்து காவல்துறை உயரதிகாரிகளோடு தங்களது உள்துறை அமைச்சர் நடத்திய கூட்டத்தில் தெரிவித்ததாகவும் அதனால் தங்கள் மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். Already my Home Minister has called the meeting of the senior police officials and in detail he discussed the matter, what further security matters has to be taken, and certainly we are at it and we are posting various police officers in various high alert places in and around the city of Bangalore. இதனிடையே டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ஹர்கத் உல் ஜிகாதி என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்தியன் முஜாஹிதீன் இயக்கமும் தற்போது பொறுப்பேற்பதாக அறிவித்துள்ளது. இதனால் உள்துறை அமைச்சகம் பெரும் குழப்பமடைந்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். ஓணம் பண்டிகை ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் இந்த பண்டிகை கொண்டாடும் அனைவரும் எல்லா நலனும் பெற்று நல்வாழ்வு பெற தேமுதிக சார்பில் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் 2 பாஜக எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டன. இதனால் தேதி குறிப்பிடப்படாமல் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமர்சிங் மற்றும் பாஜக எம்பிக்கள் 2 கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மக்களவையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி கடும் அமளியில் ஈடுபட்டது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் தனது கட்சி எம்பிக்கள் பணம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் தன்னையும் கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று ஆவேசமாக கூறினார். இதனால் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் அவையை பிற்பகல் 12:45 வரை ஒத்திவைத்தார்.
இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரியும் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றத்தின் முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அத்வானி, சுஷ்மா சுவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அத்வானி, தங்கள் கட்சி எம்பிக்கள் நேர்மையாக நடந்து கொண்டதால் தான் நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு வழங்கிய 1 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை காட்டினர் என்று கூறினார். இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக தான் யாத்திரை மேற்கொள்ளப் போவதாகவும் அத்வானி குறிப்பிட்டார். அதன் பின்னர் பிற்பகல் நாடாளுமன்றம் கூடியபோது பாஜகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. உலகிலேயே தமிழ்நாடு காவல்துறை அனைத்து வகைகளிலும் சிறந்து விளங்குவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா பாராட்டியுள்ளார். 11வது அகில இந்திய காவல் துப்பாக்கி சுடும் போட்டியின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் 22 மாநிலங்கள் மற்றும் 8 மைய காவல் நிலையங்களில் இருந்தும் 702 வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியின் முதல் பரிசை தமிழ்நாட்டை சேர்ந்த மணிகண்ட பிரபு என்ற வீரர் தட்டிச் சென்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காவலர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, உலகிலேயே தமிழ்நாடு காவல்துறைதான் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக பாராட்டினார். உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று அதிகாலை டெல்லி திரும்பினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் அமெரிக்கா சென்றார். அங்கு அவரை பரிசோதித்ததில் கர்ப்பப்பையில் கட்டியிருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து நியூயார்க் நகரில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு டெல்லி வந்தடைந்தார். அவருடைய மகள் பிரியங்காவும் வந்தார். என்றாலும் சோனியாவின் வருகை ரகசியமாக இருந்தது. இதுவரை அவரை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி தரப்படவில்லை. இந்த தகவலை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் திரிவேதி கூறினார். Congress President Srimati Sonia Gandhi has come back early this morning. She is fine. During her stay abroad for treatment, many individuals, organizations, people from all sections of society had expressed good wishes for her early recovery. She has thanked them all. அரசு மதுபான கடைகளுக்கான விடுமுறை 5 to 8 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரத்தம் விஸ்வநாதன், தமிழ்நாடு டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளிலும் உணவக மதுபான கூடங்களிலும் திருவள்ளுவர் தினம், காந்தி ஜெயந்தி, நபிகள் நாயகம் பிறந்த நாள், மகாவீர் ஜெயந்தி, வள்ளலார் நினைவு நாள் ஆகிய 5 நாட்களில் மதுபானம் விற்கப்படுவதில்லை என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டார். சுதந்திர தினம், குடியரசு தினம், மே தினம் ஆகிய நாட்களிலும் இனி மதுபான விற்பனை இருக்காது என்றும், இதன் மூலம் மொத்தம் ஆண்டுக்கு 8 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் மே தினம் ஆகிய 3 நாட்களும் தற்பொழுது மதுபானம் விற்பனை இல்லாத நாட்களாக அறிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் விஸ்வநாதன், டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்களுக்கு 4500 ரூபாயோடு 500 ரூபாய் உயர்த்தி 5000 ரூபாயாக சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் விற்பனையாளர்களுக்கு 3200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் உயர்த்தி 3600 ரூபாயாகவும், மதுக்கடை உதவியாளர்களுக்கு 2400 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் உயர்த்தி 2700 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த ஊதிய உயர்வு இந்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் ரத்தம் விஸ்வநாதன் அறிவித்தார். சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் 2160 கோடி ரூபாய் செலவில் துணை நகரம் அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் அறிக்கையை சமர்ப்பித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, சென்னையில் வீட்டுமனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை பெருமளவில் உயர்ந்துள்ளதால்
ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு வாங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் சென்னை பெங்களூர் சாலையில் திருமழிசை அருகே 311 ஏக்கர் நிலத்தில் 2160 கோடி ரூபாய் செலவில் துணை நகரம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 2160 கோடி ரூபாய் செலவில் 311.05 ஏக்கர் பரப்பளவில் செம்பரம்பாக்கம், குத்தாம்பாக்கம், பர்வதராஜபுரம், நரசிங்கபுரம் மற்றும் வெள்ளவேடு கிராமங்களை உள்ளடக்கிய திருமழிசை துணைக்கோள் நகரம், அதாவது திருமழிசை சேட்டலைட் டவுன்ஷிப் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செம்பரப்பாக்கம், கத்தாம்பாக்கம் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய இந்த திருமழிசை துணை நகரத்தில் 12,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் வழங்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார். மேலும் சென்னை அசோக் பில்லர் அருகே 100 கோடி ரூபாய் செலவில் 554 அடுக்குமாடி குடியிருப்பு, கோயம்பேடு அருகில் வணிக வளாகம் மற்றும் 120 குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அப்போது தெரிவித்தார். சென்னை அசோக் பில்லர் அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான 3.73 ஏக்கர் நிலப்பரப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 554 குடியிருப்புகள் கொண்ட 12 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கோயம்பேடு தெற்காசிய விளையாட்டு கூட்டமைப்பு கிராமத்தில் 5.6 ஏக்கர் காலி நிலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வசம் உள்ளது. இந்த நிலம் சென்னை புறநகர் பேருந்து நிலையத்தை ஒட்டியும் உள்வட்டச்சாலை முகப்பிலும் உள்ளது. 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.66 லட்சம் சதுர அடி பரப்பளவில் பன்னடுக்கு வணிக வளாகம் ஒன்று கட்டப்படும். முன்னதாக சட்டப்பேரவை இன்று கூடியதும் டெல்லி உயர்நீதிமன்ற வளாகம் அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பேரவையில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். 2G வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் குற்றமற்றவர் என தாங்கள் கூறவில்லை என சிபிஐ தெரிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தயாநிதிக்கு எதிரான விசாரணையை சிபிஐ நேர்மையான முறையில் நடத்தவில்லை என்றும் அவரிடம் மீண்டும் உரிய முறையில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனுவிற்கு சிபிஐ தற்போது பதிலளித்துள்ளது. அதில் தயாநிதி மாறன் குற்றமற்றவர் என கூறவில்லை என்றும் மாறாக அவர் மீதான புகாருக்கு ஆதாரம் இல்லை என்றே கூறியதாகவும் சிபிஐ தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தயாநிதி மாறன் மீதான விசாரணை தொடரும் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி வார்டுகளின் எண்ணிக்கை 200ஆக உயர்வு. மாமன்றத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இருமடங்கு கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் நடவடிக்கை எடுக்க தேமுதிக வேண்டுகோள். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.